ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் படைத்த அத்தனை படைப்பினங்களை விடவும் மனிதர்களை ஆகச்சிறந்த படைப்பாக கூறுகின்றான். ஏனென்று சொன்னால் மனிதன்தான் அவனது ஆறாவது அறிவை கொண்டு சுயமாக சிந்தித்து செயல்படுகின்றான். உலகத்தில் எண்ணற்ற அழகழகான ஜீவராசிகள் இருக்கிறது, எத்தனையோ படைப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் மனிதன்தான் ஆகச்சிறந்த படைப்பு என்று சொல்கின்றான். ஹலக்கல் இன்சான பிஅஹ்ஸனி தக்வீம், நாம் மனிதர்களை அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கிறோம் என்று சொல்கின்றான். இப்ப இந்த மனிதர் வர்க்கத்திலே உலகம் தோன்றிய நாள் முதல் ஏராளமான சமுதாயம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறது, சென்றிருக்கிறது. ஆனால் கடைசி சமுதாயமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நாம் தான் எல்லா உம்மத்துகளை விடவும் சிறந்த உம்மத் என்று குர்ஆன் பறைசாற்றுகின்றது. ஏன் நாம் சிறந்த உம்மத்து? ஏனென்றால் ஆகச்சிறந்த தலைவரை தலைமையாய் கொண்ட இந்த உம்மத்து எல்லா உம்மத்துகளை விடவும் சிறந்த உம்மத் என்று குர்ஆன் பறைசாற்றுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் தலைவராக இருப்பதினால், ஆகச்சிறந்த மனிதராக அவர்கள் இருப்பதினால், அவர்கள் இந்த உம்மத்தை வழிநடத்துவதினால் உலகத்தில் தோன்றிய எல்லா சமுதாய மக்களை விடவும் நாம் சிறந்த மக்களாக, சிறந்த சமுதாயமாக விளங்குகிறோம். அதே போல இந்த இந்தியாவிலே பல்வேறு சமூகங்கள் வாழுகின்றது. அதில் இஸ்லாமிய சமூகம் ஒரு சிறுபான்மை சமூகமாக இந்த இந்தியாவில் இருக்கிறது. ஒரு சமூகம் எப்போதும் சிறந்த சமூகமாக நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் 3 விஷயங்களில் அது கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். ஒன்றாவது, அந்த சமூகம் கடந்த கால வரலாறுகளை படித்து படிப்பினைகளை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, நிகழ்கால அரசியல் சூழல்களை தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவது, எதிர்கால தொலைதூர பார்வை அந்த சமூகத்திற்கு இருக்க வேண்டும். இந்த 3ம் ஒரு சமூகம் கவனம் செலுத்துமே ஆனால் அந்த சமூகம் என்றைக்கும் சிறந்த சமூகமாக விளங்கும். அந்த அடிப்படையிலே இந்த 3ஐயும் தீர்மானிப்பது எது என்று கேட்டால், தேர்தலினுடைய வாக்குதான் இந்த 3ஐயும் தீர்மானிக்கும். ஒரு சமூகம் சிறந்த சமூகமா இருக்கணும்னு சொன்னா அந்த சமூகம் கடந்த கால வரலாற்றினுடைய பின்னணிகளை படித்து நிகழ்கால அரசியல் சூழலை புரிந்து வருங்கால தொலைதூர எண்ணங்களை, சிந்தனைகளை கொண்டு அது செயல்பட்டு அந்த தேர்தலில் அது வெளிப்படுத்துமையானால் அந்த சமூகம் சிறந்த சமூகமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, வருகின்ற 23 ஏப்ரல் நமக்கெல்லாம் தெரியும், சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. ஆகையால் அதை ஒட்டி சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக 2 விஷயம். ஒன்று, வாக்கு செலுத்துவதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது. இரண்டாவது, யாருக்கு நாம் வாக்கு செலுத்தக்கூடாது என்பது. இந்த 2ஐ குறித்து நாம் மிக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அதை குறித்து தான் இன்றைய ஜும்மாலும் பேசப்பட இருக்கிறோம். யாருக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் எப்போதும் பேச மாட்டோம். இந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள், இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கள் சொல்லி நாம் என்றைக்கும் பேச மாட்டோம், பேசியதில்லை, பேச போவதும் இல்லை. ஆனால் யாருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தக்கூடாது என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு உண்டு. ஜனநாயக உரிமை, யாரும் யாரையும் வற்புறுத்த முடியாது. இந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டாக வேண்டும், வாக்கு செலுத்த ஆக வேண்டும் என்று யாரும் யாரையும் வற்புறுத்த முடியாது. ஆனால் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். யாருக்கு வாக்கு செலுத்தாமல் நீங்கள் இருந்தால் எதிர்காலத்திற்கு இந்த சமூகத்திற்கு நல்லது என்கிற விழிப்புணர்வை நம்மால் ஏற்படுத்த முடியும். அதைத்தான் தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு தேர்தல் சமயங்களிலும் செய்து கொண்டிருக்கிறோம்.
அந்த வகையில் ஒவ்வொரு மீதும் வாக்கு செலுத்துவது என்பது ஒரு பொறுப்பாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லுக்கும் ராய் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈதிஹி. ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். அவர்கள் பொறுப்பை குறித்து நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி ஒரு ஆட்சியாளர்கள் மீது தனக்கு வழங்கப்பட்ட மக்களின் மீது அவர் எந்த மாதிரியான ஆட்சியை செலுத்தினார், அவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை எப்படி செய்தார் என்கிற கேள்வி ஆட்சியாளர்கள் மீது அல்லாஹ் நாளை கியாமத்து நாளிலே வைப்பானோ, அதே போன்று அந்த ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்த மக்களாகிய நமக்கும் அல்லாஹ் நீங்கள் எதன் அடிப்படையில் இந்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று நம்மிடத்தில் அந்த பொறுப்பு குறித்து விசாரிப்பான் என்பதுதான் இந்த நபி மொழியினுடைய விளக்கமாக இருக்கும். ஆகவே ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு இந்தியாவில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் வாக்கு செலுத்த வேண்டும் என்பது கடமை, ஜனநாயக உரிமை என்பதையெல்லாம் தாண்டி இது சடங்கு அல்ல, இது சம்பிரதாயம் அல்ல என்பதையெல்லாம் தாண்டி ஒரு முஸ்லிம் வாக்கு செலுத்த வேண்டும் என்பது அவனின் மீது ஒரு அமானிதமாக இருக்கிறது, அவனின் மீது கடமையாக இருக்கிறது. அப்படி அவன் செய்யாத பட்சத்தில், ஒரு முஸ்லிம் வாக்கு செலுத்தாத பட்சத்தில் அவன் ஒரு வகையில் குற்றம் பிடிக்கப்படுகிறான். நாம் ஏன் குற்றம் பிடிக்கப்படுகிறாங்கிற செய்தியை நம்ம பின்னால சொல்றோம். ஆனால் ஒரு குடிமகன் வாக்கு செலுத்தலைன்னு சொன்னா, ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு அவன் வாக்கு செலுத்தவில்லை என்றால், அவனுடைய உரிமையை அவன் நிறைவேற்றவில்லை என்றால் அவன் ஏன் குற்றம் பிடிக்கப்படுகிறான் என்கிற விளக்கம். முதல் விஷயம், பெரும்பான்மையாக சில இஸ்லாமிய மக்கள் மத்தியில ஒரு இந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கும். என்ன சிந்தனைன்னு சொன்னா, அரசியல் வேறு, மார்க்கம் வேறு. நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இபாதத்துகளை செய்கிறோம். நாம் ஏன் அரசியலில் ஈடுபட வேண்டும், அதில் ஏன் கவனம் செலுத்த வேண்டும், அதை குறித்து நாம் ஏன் அக்கறைப்பட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் ஆன்மீகம் உண்டு, அறிவியல் உண்டு, விஞ்ஞானம் உண்டு, எல்லாவற்றையும் பற்றியும் மார்க்கம் பேசுகிறது. அதே போல அரசியல் குறித்தும் மார்க்கம் பேசுகிறது. வரலாறுகளை படித்தால் தெரியும். சில சமயங்களில, கிறிஸ்தவம் போன்ற சில சமயங்கள்ல மார்க்கம் வேறு, அரசியல் வேறு என்று பிரித்து வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இரண்டும் ஒன்றுதான். அதில் மார்க்கத்தில் அரசியலும் ஒரு அங்கம் என்று சொல்கிறது. வரலாறுகளை படித்தால் தெரியும். நபிமார்கள் ஆட்சியாளர்களாக இருந்திருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நபி பட்டத்தையும் கொடுத்தான், ஒரு அரசன் என்கிற ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் பெரும்பகுதியை ஆண்டார்கள். அதே சமயத்தில் நபித்துவத்தையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தை ஆட்சி செய்தார்கள். அதே சமயத்தில் நபியாகவும் இருந்தார்கள். இப்படியாக நபிமார்கள் அரசியல் செய்திருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு அறத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மக்களை அவன் எப்படி வழிநடத்த வேண்டும், சமூக நல்லிணக்கத்தோடு, சமுதாய ஒற்றுமையோடு அவன் எப்படியெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை அவன் வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும், நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதே போன்று சொல்லியும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அரசியல் மிகப்பெரிய அங்கமாக இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இரண்டு பயணம், முக்கியமான இரண்டு பயணம். ஒன்று, அவர்கள் ஆன்மீக ரீதியாக மெஹராஜுக்கு சென்ற பயணம், இந்த உலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு சென்ற ஆன்மீக பயணம். இரண்டாவது அரசியல் பயணம், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றது. இது முழுக்க முழுக்க அரசியல் பயணம். ஏன்? ரசூலுல்லாஹ் மக்காவில் இருப்பதற்கு பிடிக்காமல் எல்லாம் போகல. இங்க இருக்கிறத விட மதீனாவில் இருந்தா நல்லா இருக்கும், ஊரை மாற்றி பார்ப்போம், அப்படியெல்லாம் போகல. இதற்கு மேல் மக்காவிலே இருந்தால் இந்த இஸ்லாத்தை இவர்கள் வளர விட மாட்டார்கள். இந்த இஸ்லாம் வளர வேண்டும் என்றால், உலகம் முழுக்க பரவ வேண்டும் என்றால் மதீனாவுக்கு சென்றாக வேண்டும். அங்கே சஹாபிகளை ஒன்றிணைக்க வேண்டும்.
மீண்டும் இந்த மக்காவை கைப்பற்ற வேண்டும் என்கிற அரசியல் தூரநோக்கு சிந்தனையோடு தான் ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள். அதே போன்று சொற்ப வருடங்களிலேயே ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய படையை கொண்டு வந்து மக்காவை கைப்பற்றினார்கள், ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய ஆட்சியின் கீழாக குஃபார்கள் சிறுபான்மையர்களாக அவர்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட்டது. மதீனாவிலே யூதர்கள் சிறுபான்மை மக்களாக சம அந்தஸ்து கொடுக்கப்பட்டு சம உரிமை கொடுக்கப்பட்டு வாழ்ந்தார்கள். இது வரலாறு. ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கு பின்னால் வெறும் 30 வருடத்துல சஹாபாக்கள் உலகத்தில பல்வேறு நாடுகளை கைப்பற்றினார்கள். இவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரங்களை செய்திருக்கிறார்கள், மக்களை நல்ல முறையில வழிநடத்தி இருக்கிறார்கள். இப்ப மார்க்கத்தில அரசியலுங்கிறது ஒரு அங்கம். யாரும் இது வேற அது வேறன்னு தனித்து பிரித்து பேசிட முடியாது. நமக்கு ஏன் அரசியல் என்று ஒதுங்கிவிட முடியாது. இப்ப கண்ணியமானவர்களே, இந்த வாக்கு செலுத்துவதனுடைய முக்கியத்துவம் முதல் விஷயம். முதல்ல வாக்கு சம்பந்தமாக, வாக்களிப்பது சம்பந்தமாக இஸ்லாமிய வழிகாட்டுதல் என்ன? ஷஹாதத், வாக்கு என்பது ஒரு ஷஹாதத், சாட்சி சொல்வது என்று பொருள். சாட்சி அளிக்கிறேன், இந்த நபர் சரியானவர் என்று நான் சாட்சி அளிக்கிறேன், இதுதான் ஷஹாதத்துக்குண்டான பொருள். ஷஹாதத்துல 2 வகை உண்டு. ஒன்று தவறான சாட்சி சொல்லாமல் இருப்பது, அது மிகப்பெரிய பாவம். வேண்டுமென்றே ஒருவரை குறித்து அவதூறாக தப்பான சாட்சியை சொல்வது என்பது பொய் சாட்சி என்று சொல்வார்கள். பொய் சாட்சி சொல்வது மிகப்பெரிய பாவங்கள்ல ஒன்று. இரண்டாவது சாட்சியை மறுப்பது, இரண்டுமே மிகப்பெரிய பாவம். அப்ப வாக்களிப்பது என்பது ஷஹாதத், சாட்சி சொல்வது என்பதை போன்று. இப்ப இந்த விஷயத்துல நாம பொய் சாட்சியும் சொல்லிவிட முடியாது. ஏதோ தனிப்பட்ட ஆதாயத்திற்காக வேண்டி, சொற்ப பணங்களுக்காக வேண்டி இவர் நல்லவர், இவர் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நன்மை நடக்கும்னு சொல்லி தனிப்பட்ட ஆதாயத்துக்காக வேண்டி ஒருவர் அந்த ஷஹாதத்தை, வாக்கை நிறைவேற்றுகிறானால் பொய் சாட்சி சொன்னவராக ஆயிடுவார். இரண்டாவது, இங்க இருக்கிறவர்கள் யாரும் சரியில்லாதவர்கள், அரசியல் இருக்கிறாங்க அத்தனை பேரும் அயோக்கியர்கள், ஊழல்வாதிகள், அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், யாருக்கும் சாட்சி சொல்ல மாட்டேன், யாருக்கும் வாக்களிக்க மாட்டேன் என்று இந்த ஷஹாதத்தை மறுப்பதும் அதுவும் பாவம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லா தக்துமு ஷஹாதா, சாட்சியை நீங்கள் மறுக்காதீர்கள், அப்படி மறுத்தீர்கள் என்றால் நீங்கள் பாவிகளாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப என்னன்னா, இப்ப நோட்டா என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. வேட்பாளர் பட்டியலில் நமக்கு யாருக்கும் வாக்கு செலுத்த பிடிக்கலன்னா நோட்டாவிலே வாக்கு செலுத்தலாம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது, அது நடைமுறையில் இருக்கிறது. இப்ப நோட்டாவில் வாக்கு செலுத்துவது என்பது கிட்டத்தட்ட ஷஹாதத்தை மறுப்பதை போன்று. ஒருவர் ஒரு தவறை செய்து விட்டார்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு கோர்ட்டில் அல்லது ஒரு பஞ்சாயத்துல சாட்சி சொல்ல நம்ம அழைக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு தெரியும் இவர் தவறு செய்தார் என்று தெரியும், ஆனால் 2 பேருமே தவறு செய்தவர்கள் தான், அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன், மௌனமா தான் இருப்பேன்னு சொல்றது எப்படின்னா சாட்சியை மறுப்பதை போன்று. இப்ப கிட்டத்தட்ட குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன சாட்சி மறுப்பு என்பது இதுதான். இப்ப நோட்டாவிற்கு வாக்கு செலுத்துவது என்பது அது குப்பைக்கு போவதற்கு சமம், எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்முடைய வாக்கை வீணடிக்கிறோம் என்று பொருள். சில பேர் இதை பெருமையாக செய்வது உண்டு, எனக்கு யாரையும் பிடிக்காத நோட்டாக்கு போட்டேன்னு சொல்றது. அவங்களுக்கு அடிப்படை தெரியல. ஒரு தொகுதியில பெரும்பான்மையாக நோட்டா வந்திருந்தாலும் கூட அந்த தொகுதியில எந்த எம்எல்ஏவும் கிடையாதுன்னு சொல்லுவோமா? இல்ல, நோட்டாவுக்கு அடுத்தபடியாக யார் அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அதிகாரம் போய்விடும். அப்ப நோட்டாங்கிறது குப்பைக்கு போவதற்கு சமம், அதனால் எந்த பயனும் யாருக்கும் இல்லை. இப்ப வருங்காலங்கள்ல பயன் இருக்கா? இப்படி தமிழ்நாட்டுல அதிகமானவர்கள் நோட்டாவிற்கு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க, அதனால் தமிழகத்துல தேர்தல் முறை வேண்டான்னு சொல்ல போறாங்களான்னு கேட்டா அதுவும் இல்லை. இப்ப நோட்டாவில வாக்கு செலுத்துவதுங்கிறது பெருமை அல்ல, நம்முடைய வாக்கை வீணடிக்கிறோம்னு பொருள். இப்ப கண்ணியமானவர்களே, சாட்சியில 2 விஷயம். ஒண்ணு, தவறான சாட்சியும் கொடுத்துடக்கூடாது, சாட்சியை மறுத்திடவும் கூடாது. இது முதல் வகை. ரெண்டாவது, இந்த ஓட்டுங்கிறது ஷஃபாஅத், பரிந்துரை செய்கிறோம். நாம் மார்க்கத்துல ஷஃபாஅத்துக்குன்னு தனியா சட்டம் இருக்கு. ஒருவருக்கு பரிந்துரை செய்யறோம்னு சொன்னா
இவர் நல்லவர், இவர் வந்தால் சரியாக இருக்கும், நேர்மையான ஆட்சி கொடுப்பார், வல்லவர் என்றெல்லாம் நாம் பரிந்துரை செய்கிறோம் என்று சொன்னால் குர்ஆன்ல சொல்லப்படுகிறது, மை யஷ்ஃபஉ ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபுன் மின்ஹா. யார் ஒருவர் ஒரு நல்ல விஷயத்திற்கு பரிந்துரை செய்கிறாரோ அதிலிருந்து வருகிற நன்மையில அவருக்கும் பங்கு உண்டு. யார் ஒரு கெட்ட விஷயத்தை பரிந்துரை செய்கிறாரோ அதன் மூலம் வருகிற தீங்கிலிருந்து அவருக்கு நன்மை உண்டு. இப்ப என்ன அர்த்தம்? பரிந்துரைங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம யாருக்கு பரிந்துரை செய்யறோம் அதிலிருந்து நன்மையும் தீமையும் நாம் பெறுவோம் என்பதனை புரிந்து கொள்ள முடியும். மூணாவது, இந்த வாக்கு என்பது வக்காலத், நாம் பொறுப்பேற்கிறோம் என்று பொருள். பொதுவாக வக்கீல் என்று அரபியில சொல்லுவாங்க. ஒரு திருமணம் நடக்குதுன்னு சொன்னா பெண்ணுக்கு நான் வக்கீலாக இருக்கிறேன், நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பொருள். அப்ப பொதுவாக வக்கீலுக்கு என்று மார்க்கத்தில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. வக்காலத், இந்த வாக்கு என்பது வக்காலத், நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இவர் பொறுப்பிற்கு வந்தால், அதிகாரத்திற்கு வந்தால் இங்கே நல்லது நடக்கும், நலவு நடக்கும் என்று நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அர்த்தம். நான்காவது, இந்த வாக்கு என்பது அமானத், இது ஒரு அமானிதம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஅது அமானாத்தி இலா அஹ்லிஹா. ஒவ்வொரு முஸ்லிமும் அவருக்குண்டான அமானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. 18 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா அவரின் மீது அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஓட்டு போடுவது கடமை என்றால் மார்க்கத்தின் அடிப்படையில் அவரின் மீது இது அமானிதம், இதனை அவர் செலுத்தியே ஆக வேண்டும், ஓட்டு போட்டாக வேண்டும், வாக்களித்த ஆக வேண்டும். குர்ஆனின் அடிப்படையிலும் ஹதீஸின் அடிப்படையிலும் வாக்கு செலுத்துவது என்பது ஷஹாதத்து, ஷஃபாஅத்து, வக்காலத்து, அமானத்து. ஆகவே கண்டிப்பாக இதனை உதாசீனப்படுத்தாமல் நிச்சயமாக வாக்கு செலுத்தணும். இரண்டாவது விஷயம், நாம யாருக்கு வாக்கு செலுத்தக்கூடாது. இப்ப நமக்கெல்லாம் தெரியும், இந்த அரசியலில் எல்லோரும் ஊழல்வாதிகள் தான். யாரும் சேவை செய்வதற்காக வேண்டியோ நல்லது செய்வதற்காக வேண்டியோ பல லட்சங்களை போடுறது இல்லை. இப்ப நாம என்ன செய்யறது? வாக்களிக்கணுங்கிறது கண்டிப்பாக மார்க்கத்துல இப்ப இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் இவர் நல்லவர் என்பதற்காக வேண்டி நான் வாக்களிக்கவில்லை, ஆனால் இவருக்கு எதிராக இருப்பவர் நல்லவர் அல்ல, இவர் பொறுப்புக்கு வந்தால் இந்த நிலத்திற்கு தீங்கு ஏற்படும், இந்த சமுதாயத்திற்கு தீங்கு ஏற்படும், இங்க சமூக நல்லிணக்கத்திற்கு தீங்கு ஏற்படும், அதனால் இவருக்கு நான் வாக்கு செலுத்துறேன். அப்ப நமக்கு என்ன மனநிலையில் நாம ஆகணும்னு சொன்னா நமக்கெல்லாம் தெரியும். நாம விரிவாக அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை தாண்டி நாம யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கணும். யாருக்கு வாக்களிக்க கூடாது, யார் இந்த நிலத்தை கைப்பற்றினால் இங்கே உள்ள சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து, இங்கே உள்ள சமநிலையிணக்கத்துக்கு ஆபத்து, இங்க இருக்கிற மத ஒற்றுமைக்கு ஆபத்து என்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதே போன்று எப்போதுமே நாம இந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள், இந்த கட்சி சின்னத்துக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று எப்போதும் சொல்வது இல்லை, சொல்ல போவதும் இல்லை. காரணம் என்னன்னா, சிறுபான்மை மக்களை ஒரு காலத்தில் வஞ்சித்தவர்கள் இப்போது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதே போன்று வருங்காலத்தில் இவர்கள் சிறுபான்மை மக்களை வஞ்சிக்க மாட்டார்கள் என்கிற எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. அப்படி இருக்கிற போது இப்போது இருக்கிற கல சூழலை நாம் பார்த்துத்தான் என்ன செய்ய முடியும், நாம் யாருக்கு ஆதரவு யாருக்கு ஆதரவு இல்லைங்கிறத முடிவு செய்ய முடியும். அந்த அடிப்படையில் இந்த நிலத்தை மதவாதிகள் கைப்பற்றிவிடக் கூடாது என்றால், அவர்கள் யாரோடெல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இங்கே வந்துவிடக் கூடாது என்றால் நாம் அவர்களை தோற்கடித்தாக வேண்டும். என்னன்னா, இப்ப இங்க நாம வாக்களிக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களா, மலக்குமார்களா, இவங்கெல்லாம் ரொம்ப முத்தகீன்களானா இல்ல, இவங்கெல்லாம் ரொம்ப நேர்மையானவர்களா, ஊழல்வாதி இல்லையான்னு நீங்க கேட்கலாம். நாம் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நாம் யாரு இங்க வாக்களிக்க கூடாதுங்கிற விஷயத்துல தெளிவா இருந்துட்டோம்னா
இதை பற்றி ரொம்ப விரிவா சொல்ல வேண்டியது இல்லை. இப்ப அரசியலுங்கிறது சாக்கடை என்று சொல்வார்கள். அதே சமயத்துல சிறுபான்மை மக்களாக இருக்கிற நாம், நம்முடைய ஆகப்பெரிய பலம் என்னன்னு சொன்னா இந்த அரசியலமைப்பு சட்டமும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாக்குரிமையும் தான். நம்முடைய விரல் யார் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதனை தீர்மானிக்கும் அந்த சக்தி நம்மிடத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நாம் அரசியலை தவிர்க்கவே முடியாது. நாம் அதில் ஒரு அங்கமாக கண்டிப்பாக இருக்கதான் செய்யணும். அரசியல்ல வருவங்க யாரும் சேவை செய்ய வருவதில்லை. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. சேவை செய்வதற்காக வேண்டி வந்தார்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று சொன்னார்கள். அதெல்லாம் மலையேறி போன காலம், அதெல்லாம் கடந்து போயிருச்சு. இப்ப யாரும் சேவை செய்வதற்காக அரசியலுக்கு வருவதில்லை. பல லட்சங்களை கொடுத்து சீட்டை பெறுகிறார்கள். பல கோடிகளை செலவு செய்தால்தான் ஒரு தொகுதியில் அவர்கள் வெல்ல முடியும். அப்படி இருக்கிற சூழலில் உங்க பல லட்சங்களை கோடிகளை போட்டுட்டு அதையெல்லாம் எப்படி எடுக்காமல் இருப்பார்கள்? அப்ப கண்டிப்பாக இவர்கள் சேவை செய்வதற்காக வரலங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல புதிய புதிய கட்சிகள் வருகிறது. நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவோம், சேவைகளை செய்வோம் என்றெல்லாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா சாமானிய மக்கள், ஒரு நடுத்தர மக்கள். யாராவது ஒரு தொகுதியில போட்டி போடுறாங்கன்னா அவங்களால செலவு செய்ய முடியாது. ஒரு சொற்ப வாக்குகளை என்ன செஞ்சுக்கலாம், பிரிக்க முடியும். ஆனால் உச்சபட்ச நடிகர்கள், உச்சபட்ச தொழிலதிபர்கள் அவர்கள் வந்து நின்றார்கள் என்று சொன்னால் அவர்களால் பல லட்சங்களை பல கோடிகளை செலவு செய்ய முடியும். அப்படி செலவு செய்வதனால் வாக்குகளை பிரிக்க முடியும். இப்ப ஏன் இவர்கள் வரணும்? சில பேர் சொல்றது உண்டு, அவரெல்லாம் பல லட்சங்களை சம்பாதிச்சிட்டாரு, பல கோடிகளை சம்பாதித்து விட்டார், அவருக்கு என்ன பண தேவை இருக்குது, அவர் என்ன இந்த அரசியல்ல வந்து சம்பாதிச்சிட போறாருன்னு நாம கேட்கலாம். பொதுவான கேள்விகள் இதெல்லாம், சமூக வலைத்தளங்கள்ல வருகின்ற கேள்விகள். ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஒரு கட்டம் வரைக்கும் அவர்கள் பணத்தை சம்பாதித்தார்கள், கோடி கோடியாக அதையெல்லாம் அனுபவித்து விட்டார்கள். இப்ப இந்த பணத்தை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அதிகாரம் தேவை. பணத்தினுடைய அந்த ருசியெல்லாம் அவர்கள் கண்டு விட்டார்கள். இப்ப அந்த பணத்தை பாதுகாக்கணும்னா அது அவர்களுக்கு அதிகாரம், பவர் என்பது தேவை. ஏன்னு சொன்னா அந்த பணம் அவர்களிடத்துல நிலையா இருக்குன்னு சொல்ல முடியாது. அமலாக்கத்துறை இருக்கிறது, சிபிஐ ரைடு இருக்கிறது, எப்படியாவது பறி போயிடும் அவங்களுக்கு தெரியும். இப்ப அதெல்லாம் பாதுகாக்கணும்னா இப்ப பணத்தை விட ஒருபடி மேலாக பதவியினுடைய அந்த வேட்கை, அரசியலுடைய அதிகாரத்தினுடைய அந்த மோகம், இதுதான் என்னது இவர்களுக்கு முக்கியம். இப்ப ஏன் இவர்களுக்கு இவங்க அரசியல் மோகத்துக்கு தான் இங்க வந்திருக்கிறாங்க நாம ஏன் சொல்றோம்னா, பொதுவாக ஒருவர் அரசியலுக்கு வராருன்னு சொன்னா கடந்த கால வரலாறுகளை பார்க்கணும். சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறார், என்ன குரல் கொடுத்திருக்கிறார், தமிழகத்துல எத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்கிறது, எவ்வளவு அவலங்கள் நடந்திருக்கிறது, அப்போதெல்லாம் இவர்கள் எங்கு சென்றார்கள், அந்த கேள்வியை இந்த இளைஞர்கள் கேட்பதில்லை. அவர் எனக்கு பிடிக்கும், நான் அவருடைய ரசிகர், அதனால் அவருக்கு நான் என்ன செய்வேன், வாக்கு செலுத்துவேன். தமிழகத்தில் நடந்த நம்ம தொடர்ச்சியாக வரிசைப்படுத்தலாம், தொடர்ச்சியா சொல்லலாம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனையில தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், அப்போது எங்கே போனார்கள்? நீட் பிரச்சனையின் போது மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள், பல்வேறு மாணவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது, அந்த அநீதங்களை எதிர்த்து கேட்காமல் அப்போது எங்க போனார்? பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடந்த போது எங்கே போனார்? தொடர்ச்சியா சொல்லலாம். விவசாய நிலங்களை ஆக்கிரமித்தார்கள், 8 வழி சாலை 10 வழி சாலை என்றெல்லாம் சொல்லி விவசாயினுடைய நிலங்களை அபகரித்தார்கள், அப்போது குரல் கொடுக்காமல் எங்கே போனார்கள்? சிறைவாசிகள் விடுதலை குறித்து காலங்காலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம், அதற்குறித்து பேசாமல் எங்கே போனார்கள்? சிஐஏ என்ஆர்சி பிரச்சனையிலே மொத்த முஸ்லிம்களும் தெருவிலே இறங்கி போராட்டம் செய்த போது இப்போது இருக்கிற இவர்கள் எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இப்போது களத்தில் வந்து நின்றவர்கள் எல்லாம் அப்போது எங்கே போனார்கள்? அவர்களும் இதே தமிழ்நாட்டில் தானே வாழ்ந்தாங்க. அப்ப அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாம இருந்துச்சா? இப்ப திடீரென்று ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் எப்படி ஒரு சமுதாய அக்கறை வரும்? இப்ப இந்த கேள்விகளை இளைஞர்கள் கேட்கறது இல்லை. இப்ப அவர்களை பின்பற்றி போறவங்க இளைஞர்களை ஏதோ பிற சமய மக்கள்னா கூட நாம என்ன செஞ்சுக்கலாம், ஜீரணித்துக்க முடியும். ஏதோ அவர்களுக்கு என்று ஒரு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை,
ரசிகர் மனப்பான்மையில பின்பற்றி கொண்டு பின்னால கூச்சலிட்டு கொண்டு போறாங்கன்னு சொல்லி விட்டுறலாம். நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்களுக்கு பின்னால கூச்சலிடுகிறார்கள். என்னுடைய தலைவன் என்று சொல்கிறார்கள், என்னுடைய ரசிகன், அவருடைய ரசிகன்னு சொல்றாங்க. இன்னும் கேவலமாக அசிங்கமாக நிறைய பேட்டிகளை பார்க்கிறோம். அவருக்காக வேண்டி என்னுடைய கணவரை நான் விட்டு வந்து விடுவேன் என்றெல்லாம் ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக பேசுகின்ற இஸ்லாமிய மக்களை நாம் பார்க்கிறோம். இப்ப என்னன்னா, இந்த இளைஞர்களுக்கு அரசியல் குறித்த அறிவு சுத்தமாக இல்லை. அவர்களிடத்துல உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு சொன்னா அவர்களுக்கு சொல்ல தெரியல. இந்த தமிழ்நாட்டுல சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை இருக்குன்னு கேட்டா சொல்ல தெரியல. ஒரு தொகுதியில எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கினா டெபாசிட்டை பெற முடியும் என்று கேட்டால் சொல்ல தெரியல. இந்தியாவில ஒட்டுமொத்த பாராளுமன்ற தொகுதிகள் என்னன்னு கேட்டா தெரியல. ராஜ்யசபா என்னன்னு தெரியல, லோக்சபானா என்னன்னு தெரியல. ஒரு குருட்டாம் போக்காங்க. ஒரு இந்தியாவில என்ன நடக்குது இன்னைக்கு? இந்த பாசிச மதவாத கட்சிகள் மத ரீதியாக எப்படியெல்லாம் பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் குருட்டாத்தனமாக திடீரென்று முளைத்த ஒருவரை அவர் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார் என்று நம்பிக்கொண்டு அவர் பின்னால் போகிற இளைஞர்களை பார்க்கிற போது நமக்கு பரிதாபமாக இருக்குது. கண்ணியமானவர்களே, நாம் சொல்ல வேண்ட விஷயம் இதுதான். இன்றைக்கு இந்தியாவில எவ்வளவு பிளவுகள் ஏற்படுது. இப்போ சமீபத்துல 2-3 நாட்களுக்கு முன்னால் புதிதாக ஒரு பிரச்சனை எழும்பி இருக்கிறது. டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை என்று சொல்வார்கள். தொகுதி மறுவரையறை என்னன்னா, பாராளுமன்ற தொகுதிகள் 543 தொகுதிகள் இந்தியாவில் இருக்கிறது. இதை மறுசீரமைப்பு செய்ய போகிறோம் என்று சொல்லி அதனை என்ன செய்வார்கள், 543 தொகுதிகளை 848 உயர்த்துவார்கள். அதை எப்படி உயர்த்துவார்கள் என்று சொன்னால், ஊபியில 80 தொகுதிகள் இருக்கிறது, தமிழ்நாட்டில் 39 தொகுதி இருக்குது. இப்ப என்ன செய்வார்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஜனத்தொகையை கணக்கிட்டு தொகுதியிலே அதிகப்படுத்துவார்கள், குறைப்பார்கள். இது தொகுதி மறுசீரமைப்பு. 1971 இந்த மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. மீண்டும் 2001 இது மறுசீரமைப்பு செய்யணும்னு சொன்னாங்க. பல்வேறு எதிர்ப்புக்கு பின்னால் இல்ல, தொடர்ச்சியா இது என்ன செய்யணும், தொடர்படுத்தணும்னு சொல்லி 2026 மீண்டும் இந்த பிரச்சனையை எடுத்திருக்கிறாங்க. இதனால் நமக்கு என்ன பிரச்சனை? இதனை தெற்கில் இருக்கிற மாநிலங்களில் ஏன் எதிர்க்குது நாம் புரிந்து கொள்ளணும். இப்ப பொதுவாகவே வட மாநிலங்களை விட தென் மாநிலங்கள்ல ஜனத்தொகைங்கிறது கடந்த 25 வருடங்கள்ல ரொம்ப குறைவுதான். ஆனால் வட மாநிலங்கள்ல பல மடங்காக அது உயர்ந்திருக்கிறது. ஆனால் தென் மாநிலங்கள்ல கல்வியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடுகள், எலக்ட்ரிசிட்டிகள் இதெல்லாம் வளர்ந்திருக்குது. அதே சமயத்துல ஒருவருக்கு ஒரு குடும்பத்துக்கு 2 குழந்தை பாலிசி, இப்படியெல்லாம் ஜனத்தொகையை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் இங்க தென் மாநிலங்கள்ல கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அங்க வரையறை இல்லாமல் வட மாநிலங்கள்ல பெருகி பல்மடங்காக ஜனத்தொகை உயர்ந்திருக்குது. இப்ப இவங்க ஜனத்தொகையை வைத்து மீண்டும் இந்த பாராளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்தால் என்னவாகும்? 80 தொகுதி இருக்கிறது, ஊபியில 80 தொகுதி இருக்குன்னா அது 140 மாறும். இப்ப இது யாருக்கு சாதகமாக மாறும்? பொதுவாக பாராளுமன்றத்துல மெஜாரிட்டி யாரோ அவங்க தான் என்ன செய்ய முடியும், ஆட்சி அமைக்க முடியும். இப்ப நாம ஒரு ரொம்ப சொற்பமான அளவில் தான் எதிர்கட்சி, பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி என்ன செய்யுது, கொஞ்சம் சொற்பமான அளவு தான் கம்மியான அந்த எம்பிகளை வைத்திருக்குது. இப்ப மாநிலங்கள் அடிப்படையில தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா இவைகள் இடத்துல எல்லாம் இந்த பிஜேபியினுடைய அரசு வந்துவிட்டது என்று சொன்னால் இவர்கள் இது போன்ற சட்டங்களை ரொம்ப சுலபமாக ஏற்றிவிட்டு போவார்கள். இந்த சட்டங்களை ஏற்றிவிட்டால் என்னவாகும்? தொகுதிகளை வட மாநிலங்கள்ல அதிகப்படுத்தி கொண்டே போவார்கள், எக்கச்சக்கமாக அதிகப்படுத்துவாங்க. கேரளாவில், தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இவர்களுக்கு எதிரான ஆட்சி நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்கிறோம் என்கிற அடிப்படையில் குறைத்து விடுவார்கள். சொல்லலாம், நாங்க 50% தான் என்ன செய்ய போறோம், சரிசமமாக எல்லா தொகுதிக்கும் உயர்த்துறோம்னு சொல்லலாம். ஆனா இவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னு சொன்னா அதுல உள்குத்து இல்லாம இருக்காது. இப்ப கண்ணியமானவர்களே, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்கள் முன்னெடுக்கிறாங்கன்னு சொன்னா இவர்களுக்கு எதிரான ஆட்சி மாநிலத்தில் எல்லா மாநிலங்களிலும் அமைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்ப அது மாநில அரசாங்கங்களை முடிவு செய்வதுதான் சட்டமன்ற தேர்தல். அப்ப இதுல நாம என்ன செய்யணும்?
யாருக்கு நாம ஓட்டு போடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். யாரு எந்த கட்சிகள் எல்லாம் இந்த மதவாத கட்சிகளோடு பாசிச கட்சிகளோடு கூட்டாக இருக்கிறதோ, நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டாக இருக்கிறதோ, அந்த கட்சிகளை அறவே நாம் தவிர்த்து விட வேண்டும். இதை தாண்டி நாம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை எல்லாம் நாம் தெளிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மக்களுக்குமே இதுக்குண்டான புரிதல் என்பது இருக்கும். என்றாலும் ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டி நாம் இதையெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு சின்ன சம்பவம் சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ச்சியாக இது சொல்லப்படும். இது இந்த நேரத்தில் சொல்வது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஒரு விடுதியில உணவு வழங்கப்படுது, உப்மா வழங்கப்படுது. அங்க இருக்கிற 80% மாணவர்களுக்கும் அங்கே கொடுக்கப்படுகிற உப்மாவில் விருப்பம் இல்லை, அவர்கள் எதிர்ப்பு. மிச்சம் இருக்கிற 20% உப்மா வேண்டும் என்று கேட்கிறாங்க. இப்போ ஒரு வாக்கு அங்கே நடத்தப்படுது. எல்லோரும் வாக்களியுங்க, யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. இப்ப என்ன செய்யறாங்க, ஒரு 10 நபர்கள் எங்களுக்கு இட்லி வேணுங்கிறாங்க, ஒரு 10 நபர்கள் எங்களுக்கு தோசை வேணுங்கிறாங்க, ஒரு 10 பேர் பூரிங்கிறாங்க. இப்படி 80% மக்களும் 80 பேரும் தனித்தனியாக 10ஆக 15ஆக 8ஆக 7ஆக பிரிஞ்சுட்டாங்க. உப்மா வேணும்னு சொன்ன அந்த 20 பேரும் உப்மா வேணும் 20 பேர் இருக்கிறாங்க. இப்ப வாக்கினுடைய மெஜாரிட்டி அடிப்படையில 20 பேர் உப்மா கேட்டிருக்கிறாங்க. இப்ப நாம ஒட்டுமொத்தமாக பார்த்தால் உப்மாவை எதிர்ப்பவர்கள் 80% இருக்கிறாங்க. இப்ப என்னவாகும், மீண்டும் உப்மா தான் தீர்வு. இப்படித்தான் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாசிச இந்த மதவாத கட்சிகளை 80% எதிர்க்கிறார்கள். ஆனா எதிர்க்கிறவங்க அத்தனை பேரும் தனித்தனி கட்சிகளாக தனித்தனி கோட்பாடுகளா இருக்கிறாங்க. அம்பேத்கரிஸ்டும் தனியா இருக்காங்க, அவங்களுக்கும் பொது எதிரி இந்த பாசிச மதவாத கட்சி தான். பெரியாரிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பொதுவான இந்த பாசிச மதவாத கட்சி தான் எதிரி. அதே போன்று தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பொதுவான எதிரியாக அவர்கள் சொல்வது பாஜகவை தான். அப்படி இருக்கிற போது இவர்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிந்து இருக்கிற போது வெறும் 20% அவர்கள் வேண்டும் சொல்றவங்க எல்லாரும் ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க, ஒரே கொள்கையில இருக்கிறாங்க. அவர்களுக்கு எதிரான கொள்கையில் இருப்பவர்கள் தனித்தனியாக பிரிந்து பல்வேறு கட்சிகளாக இருக்கிறாங்க. இப்ப இந்த அடிப்படை விஷயத்தை நாம புரிஞ்சுட்டோம்னு சொன்னா நம்ம யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற விஷயத்துல நாம ரொம்ப தெளிவடைஞ்சு விடுவோம். கண்ணியமானவர்களே, வருகின்ற ஏப்ரல் 23 உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. அது நம்மின் மீதான உரிமை, நமக்கான கடமை. இஸ்லாத்தின் அடிப்படையில், மார்க்கத்தின் அடிப்படையில் அது ஷஹாதத்தை நாம் முறையாக செய்து வைக்க வேண்டும். அப்படி செய்யலன்னா நிச்சயமாக அதற்குண்டான பாவம், நிச்சயமாக அதற்குண்டான பாவத்திற்கு நாமும் ஆளாகி விடுவோம். அதே போன்று ஓட்டுக்கு காசு வாங்குறதுங்கிறது ஹராம், மக்ரூ, அதெல்லாம் தாண்டி ஹராம். லஞ்சம், கிட்டத்தட்ட லஞ்சம் மாதிரி. எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி பணத்தை கொடுத்து நாம சொல்லலாம், நான் பணத்தை வாங்கினாலும் அவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்துறது இல்லைன்னா அது அதை விட பெரிய பாவம். ஒன்று, லஞ்சம் வாங்கி விட்டோம், 2வது கொடுத்த வாக்குறுதியை மீறிட்டோம். அப்ப பாவத்துக்கு மேல பாவம். நம்முடைய உரிமையை யாராவது விலை பேசினால் நமக்கு கோபம் வர வேண்டும், அவரிடத்துல முகத்தில் அந்த பணத்தை தூக்கி எறிய வேண்டும். அது நமக்கு ஹலால் அல்ல. சரி, நம்ம சில பேர் நியாயப்படுத்தலாம், நம்முடைய பணத்தை தான் நம்மகிட்ட கொடுக்கறாங்கன்னு நியாயப்படுத்தலாம். அல்ல, அவர்கள் சொந்த பணத்தை, சம்பாதித்த பணத்தை யாரும் கொடுப்பதில்லை. அவர்கள் ஏதோ தவறான வழியில் சம்பாதித்ததை அல்லது நம்மிடத்திலிருந்து தவறான வழியில் பிடுங்கியதை தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அந்த பணத்தை நாம பார்த்து ஹலால் ஹராம் எல்லாம் பேணிக்கியா இருக்கிற நபர்கள் இந்த விஷயத்துல கோட்டை விட்டுறோம். இது முழுக்க ஹராம். இப்ப இந்த விஷயத்துல நாம் வாக்குக்காக வேண்டி நாம் எந்த நிலைமையிலும் நம்முடைய உரிமையை விற்றுவிடக் கூடாது என்கிற விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த நசீமை நமக்கு தந்தல் புரிவானாக. எதை கேட்டோமோ அதை சரியான முறையிலே விளங்குகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்த